கடந்து வர நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கின்ற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட நாள் என்பதாக நாங்கள் உணரவும், இந்த நாளில் இந்த வழிபாட்டை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளவும் உம்முடைய ஆளுமைக்குள்ளாக நாங்கள் கடந்து வரவும் அருள் தாரும். வழிபாட்டில் உம்முடைய பிரசனம், உம்முடைய சமூகம், உம்முடைய வழிநடத்துதல் எங்கள் அனைவரோடும் இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் திரும்பி செல்ல இந்த நாளில் இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம். நம்முடைய ஆராதனை காரணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலை 90 பாடுவோம். பாமாலை 90. நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக காலை மாலை ஆராதனை முறைமைகள் புத்தகத்தில் 2ஆம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். 2ஆம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து
உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நின்ற வண்ணமாக நாம் நம்முடைய திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்து எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நின்ற வண்ணமாக ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்பமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆகையால் நாம் அனைவரும் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சவ வளமில்ல கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாவது பாவரிக்கை ஜெபத்தினை அனைவரும் இணைந்து சொல்வோம். சவ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தக்காதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்கு தத்துவங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சவ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். சபையர் அனைவரும் அமருபடியாக அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் லூக்கா நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 37 முடிய. லூக்கா நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 37 முடிய. அவர் தம்மை நேர்மையாளர் என
காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாக அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவர் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களின் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்தவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, இனிய மாலை பொழுதை நீர் எங்களுக்கு அருட்கொடையாக கொடுத்திருக்கின்றீர். லெந்து காலகட்டங்களில் முதலாவது வெள்ளிக்கிழமைக்குள்ளாக நாங்கள் கடந்து வர நீர் எங்களுக்கு கரம் கொடுத்து உதவி இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களது பணித்தலங்களில் பணியை நிறைவு செய்துவிட்டு உம்முடைய பாதத்தை நாடும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கால அவகாசத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த கால அவகாசத்தை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள அருள் தாரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இந்த லெந்து எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட காலம் என்பதாக உணர்ந்து எங்களையே நாங்கள் திருப்பி பார்க்கவும் திருத்தி கொள்ளவும் நீர் தாமே அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய பெரிதான அருளினால் லெந்து நாட்களில் முதலாவது வெள்ளிக்கிழமைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஒருவேளை சற்று யோசித்து பார்க்கும்போது தனிநபர் சார்ந்த முக்கியத்துவம் நிறைந்த திருச்சபை மரபு சார்ந்த காலம்தான் தவக்காலம், தவசு காலம், லெந்து காலம். ஒருவேளை சற்று யோசித்து பார்க்கும்போது போப்பாண்டவர் அதிக சுகவீனமாக இருக்கின்ற இந்த சூழலில் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கின்றார். என்ன வார்த்தை என்றால், உடல் சார்ந்த சோகம் வேண்டாம், உங்களது இதயம் சார்ந்த ஈடுபாடு வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். ஒருவேளை அவர் அதிகமாக போராடி கொண்டிருக்கின்ற உடல்நிலை சார்ந்த சூழலில் இந்த வாக்கியத்தை வேட்டிக்கனில் இருந்து அனைத்து கிறிஸ்தவர்களுக்கென்று கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை சற்று யோசித்து பார்க்கும்போது பல நேரங்களில் நாம் அனைவரும் யாரையும் ஏமாற்றி விடலாம், யாரையும் கடந்து வந்து விடலாம். ஆனால் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளிடத்தில் யாரும் எதையும் மறைக்கவே முடியாது. மறைத்தவர்கள் யாராவது இருப்பார்களா என்றால் யாருமே கிடையாது. அவ்வாறு யோசித்து பார்க்கும்போது தவக்காலம் என்பது நம்மையே நாம் திறனாய்வு செய்து பார்க்க வேண்டும் என்பதற்காக நமக்கென்று கொடுக்கப்பட்ட காலகட்டங்களாக இருக்கிறது. இந்த தவக்காலங்களில் நாம் பொதுவாக செய்ய வேண்டிய உண்மை யாதெனில், இறைவனுடைய கரத்தை மாத்திரம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொள், கைப்பிடித்தல். இன்றைக்கு பல நேரங்களில் அவரது கரத்தை பற்றி நாம் நடக்கும்போது, அவரது கரத்தோடு நம்முடைய கரம் இணைக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது பழுது அற்றதாக காணப்படும். எந்தவித பழுதும் அதில் காணப்படாது. அதற்காகத்தான் லெந்து காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மற்றவர்களுடைய கரத்தை நாடும்போது, மற்றவர்களை நாடும்போது நாம் தவறி விடுவதற்கும் தடுமாறுவதற்கும் தடையாக மாறுவதற்கும் தரணியில் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு லெந்து காலம் எதற்காக ஒவ்வொரு திருச்சபை அங்கத்தினருக்கும் திருச்சபை மரபில் முக்கியப்படுத்தப்படுகின்றது என்றால் இதற்காகத்தான். ஆனால் இன்றைக்கு எல்லாத்தையும் பேசுறதுக்கு நமக்கு நிறைய சுதந்திரம் கிடைச்சிடுச்சு. பலர் கேட்குறாங்க, தவக்காலம், தபசு காலம், லெந்து காலம் என்று சொல்லப்படுகின்றதை குறித்து திருமறையில் இல்லையே.
எங்குமே லெந்து என்ற வார்த்தை இல்லை, தவக்காலம் இல்லை, தபசு காலம் இல்லை. நீங்க இதை முக்கியப்படுத்துறீங்க. இன்றைக்கு நம்முடைய திருச்சபை சார்ந்தவர்கள் கேட்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் கேட்கின்றார்கள். இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டோம். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதை இயேசு கிறிஸ்து மேற்கொண்ட சிலுவை பயணம் சார்ந்து, பாடுகளின் பயணம் சார்ந்து, திருச்சபை மரபு சார்ந்து, திருச்சபை தலைவர்களால், திருச்சபை தந்தையரால் நமக்கு கொடுக்கப்பட்ட காலகட்டம். 494 இந்த மரபானது உலக வரலாற்றில் பின்பற்றப்பட்டிருக்கிறது. அது திருச்சபை வரலாற்றில் முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எரேனியஸ் என்ற ஒரு பேராயர் இதற்கு வித்திட்டதாக திருச்சபை வரலாறும் சொல்லுகின்றது. அவ்வாறு இருக்கின்ற சூழலில் நாம் எல்லாவற்றையும் கேள்வி கேட்பதை தவிர்த்துவிட்டு, இயேசு கிறிஸ்து தவம் இருந்தார், இயேசு கிறிஸ்து பசியை உணர்ந்தார், இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பு கடவுளுடைய சமூகத்தில், தந்தையாக இறைவனுடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தார் என்பதை நாம் உணர வேண்டும். நாமும் ஒரு வருடத்தில் 40 நாட்களாவது நம்மை குறித்து யோசித்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது பலரை குறித்து யோசித்து பார்ப்பதும் பலரை குறித்து பேசுவதும் நமக்கு சுலபமான காரியம். எனக்கு தான் தெரியும் நான் என்ன தவறு செய்தேன் என்று, எனக்கு தான் தெரியும் நான் என்ன பிழை செய்தேன் என்று, எனக்கு தான் தெரியும் நான் என்ன குற்றம் செய்தேன் என்று. மற்றவர்கள் சொல்வதெல்லாம் யாரும் எடுத்துக்கொள்ள போவதில்லை. அது எந்த விதத்திலும் பயனில்லை. அதை நாம் யோசித்து பார்ப்போம் என்றால் அது அவர்களுக்கு அந்த வார்த்தை சார்ந்து ஏதோ ஒரு சில மணி நிமிடங்கள் கொடுக்கப்படுகின்ற சுகம். ஆனால் கடவுள் என்ன சொல்கின்றார்? நீங்கள் உங்களை திறனாய்வு செய்து பாருங்கள். யூ ஷுட் ஹேவ் யுவர் ஓன் செல்ஃப் எக்ஸாமினேஷன். இன்றைக்கு தவ காலத்தையும், தபசு காலத்தையும், லெந்து காலத்தையும் திருச்சபை மரபில் ஏன் காலங்காலமாக நாம் பின்பற்றுகின்றோம் என்றால், இதை இறைவன் நமக்கு கொடுத்தது. நாம் எப்படி உண்ணா நோன்பு இருக்க வேண்டும், எப்படியாக கடவுளோடு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும், கடவுளோடு இணைய வேண்டும், அந்த உருக்கமும் நெருக்கமும் எப்படியாக நம்மில் இருக்க வேண்டும் என்பதை திருமறை நமக்கு புகட்டி இருக்கின்றது. ஆகவேதான் இந்த காலகட்டங்கள் திருச்சபையில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆகவே இந்த காலகட்டங்களை நாம் அதிகமாக முக்கியப்படுத்த வேண்டும். ஒருவேளை நாம் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன ஓமைகளை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நாளில் முதலாவது ஓமையாக நல்ல சமாரியருடைய ஓமையை சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஒருவேளை கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது இது எல்லாருக்கும் தெரிந்ததா இருக்கலாம். ஆனால் அதை நாம் மேலோட்டமாக தான் அறிந்து வைத்திருக்கின்றோம். உள்ளே இருக்கின்ற அர்த்தத்தையும் ஆழத்தையும் அறியாதவர்களாக இருக்கின்றோம். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியானது நமக்கென்று கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த பகுதி மற்ற நற்செய்தி நூல்களில் கிடையாது. லூக்கா மாத்திரம் தான் தரார். லூக்காவின் நற்செய்தி நூல் மிகவும் சிறப்பானது. நாம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு திருமறையிலிருந்து ஒரு புத்தகத்தை கொடுக்க நீங்கள் விரும்பினால் எந்த புத்தகம் கொடுக்க வேண்டும் என்றால் லூக்கா நற்செய்தி நூல் தான் கொடுக்க வேண்டும். வேற எதுவும் கொடுக்கக்கூடாது. லூக்கா நற்செய்தி நூல் தான் படிப்பதற்கு எளிய வார்த்தைகள் கொண்டதாக இருக்கும். அதை ஏழை எளிய மக்களுக்கும், சிறு பிள்ளைகளுக்கும், பெண்களுக்கும் உரிய புத்தகமாக இருக்கும். நீங்கள் யோவான் நற்செய்தி நூலை எடுத்துக் கொடுப்பீர்கள் என்றால் அவர்களால் அது புரிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் யோவான் நற்செய்தி நூலில் என்ன சொல்லப்படுகின்றது என்றால் அடையாளங்கள் சொல்லப்படுகின்றது. மத்தேயு நற்செய்தியாளர் என்ன சொல்கின்றார் என்றால் இவர்தான் மேசியா, ஆகவே அந்த மேசியாவின் ஆட்சி வந்துவிட்டது, அந்த ஆட்சிக்குள்ளாக கடந்து வாருங்கள் என்று சொல்வார். மார்க்கு நற்செய்தியாளர் என்ன சொல்றார்? இறையரசு உங்கள் மத்தியில் இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு ஆக்கியோனுடைய, ஒவ்வொரு ஆசிரியருடைய புரிந்து கொள்ளுதல் சார்ந்து நாம் நற்செய்தி நூல்களை பெற்றிருக்கின்றோம். ஆனால் லூக்கா நற்செய்தி நூல் மாத்திரம் மிகவும் பாமர மக்களுக்கு ஏற்புடைய ஒரு நூலாக காணப்படுகிறது. ஆகவேதான் லூக்கா நற்செய்தி நூலை நாம் அதிகமாக முக்கியப்படுத்துகின்றோம். நாம் வாசிக்கேட்ட இந்த ஓமையானது லூக்கா நற்செய்தி நூலில் மாத்திரம் இருக்கிறது. ஆகவே நாம் இந்த நாளில் அதை முக்கியப்படுத்த இருக்கின்றோம். யாராவது ஒருவர் 29-30 வாக்கியங்களை வாசிங்களேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கு முதலாவதாக என்ன சொல்லப்படுகிறது? ஒரு கேள்வியானது வைக்கப்படுகிறது. எனக்கு அடுத்து இருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு முன்பு வந்த மனிதனை குறித்து ஒரு அறிமுக வார்த்தை சொல்லப்படுகிறது. என்ன அறிமுக வார்த்தை? அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி. தான் ரொம்ப பெரிய ஆளு. வந்து கேட்டவர் யார்? டாக்டர் ஆஃப் லாஸ் படித்தவர், சட்டத்தை கரைத்து குடித்தவர், சட்டத்தை படித்த சட்ட வல்லுனர். அந்த சட்ட வல்லுனர் சத்தியத்தின் வல்லுனர் ஆகிய சமுதாயம் சார்ந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வருகின்றார். சமுதாயம் சார்ந்த ஒரு கேள்வி கேட்கின்றார். இந்த கேள்வி என்பது சாதாரணமான கேள்வி அல்ல, சமுதாயம் சார்ந்தது. என்ன கேட்கின்றார்? எனக்கு அடுத்து இருப்பவர் யார்? Who is my neighbor? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்கள், இந்த கேள்வியை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்றைக்கு நம்ம ஃப்ளாட் சிஸ்டம் நம்முடைய பகுதிகளில் அதிகமாயிடுச்சு. சென்னை பட்டணத்துக்குள்ளாக செல்வோம் என்றால் எங்கு பார்த்தாலும் ஃப்ளாட்ஸ் தான். அந்த ஃப்ளாட்ஸில் நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? who is my neighbor என்பது தெரியாது. யாருக்குமே அடுத்து யார் இருக்காங்க, யார் வராங்க போறாங்கன்றதே தெரியாது. அதுதான் இன்றைக்கு நவ நாகரிக உலகத்தில் நாம் பார்க்கின்ற அனுபவிக்கின்ற உண்மையாக இருக்கின்றது. இங்கு பல வருடங்களுக்கு முன்பு ஒரு நியாய சாஸ்திரி, சட்ட வல்லுனர் இயேசுவினிடத்தில் வருகின்றார். அவர் கேட்கின்றார், எனக்கு அடுத்து இருப்பவர் யார்? இவர் என்னன்னா, எனக்கு சட்டம் தெரியும், இவர் என்ன சொல்றார் பார்க்கலாம். இயேசு சாமியை எப்படியாவது ட்ராப் பண்ணணும், எப்படியாவது பிடிக்கணும். எங்க வந்து கேட்கிறாரு? எங்கு அவர் இருக்கின்றாரோ அங்கு வந்து கேட்கின்றார். அங்கு அனைவரும் பார்க்கின்றார்கள். அந்த சூழ்நிலையில் அவர் இந்த வார்த்தையை கேட்கின்றார், எனக்கு அடுத்து இருப்பவர் யார்? நம்ம என்ன சொல்லுவோம்? பக்கத்தில் உட்கார்ந்துருக்கோன்னு சொல்லுவோம், அல்லது பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லுவோம், பக்கத்தில் பயணிக்கிறோன்னு சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் கேள்வி கேட்டதற்கு இந்த ஓமையை சொல்கின்றார். இந்த ஓமையில் அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கின்றார்? எருசலேமில் இருந்து எரியோவுக்கு போனான். இந்த கான்டெக்ஸ்ட், இந்த சூழமைவு ரொம்ப முக்கியம். எருசலேம் என்பது சிறந்த பட்டணம், எரிகோ என்பது அதை விட மட்ட ரகமானது. இது நகரம் என்றால் அது நகரத்திற்கு அப்பாற்பட்டது. அவர் என்ன சொல்றார்? நல்ல மேலிடத்திலிருந்து கீழே நோக்கி போறான். அந்த ரெக்லெஸ், அதாவது என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியாம ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை பயணிக்கின்றான். அந்த நிகழ்வை சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கு நாம் முதலாவதாக அந்த நிகழ்வை யோசித்து பார்ப்போம் என்றால், அவனது பயணம் என்பது கரடு முரடான பயணம். அவனது பயணம் என்பது கடுமையான பயணம். எருசலேமில் இருப்பது, எருசலேமில் பயணிப்பது சுலபமான காரியம். அங்கு வசதிகள் அதிகம், ரோடுகள் நல்லா இருக்கும், எல்லா காரியங்களும் இருக்கும். ஆனா எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு செல்கின்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த பயணத்தை நாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஓமைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். அங்கு என்ன சொல்லப்படுகின்றது? அவ்வாறு செல்லும் போது திருடர்கள் வந்து விட்டார்கள், கொல்லக்கூடியவர்கள் கொலையாளிகள் வந்து விட்டார்கள், இங்கு கள்வர் வந்து விட்டார்கள். அவனை அடித்து, அவனை நாசம் செய்து, அவனுக்கு மோசத்தை உருவாக்கி, அவனை குற்றுயிராக விற்று சென்றார்கள். இது திருமறை சொல்கின்ற உண்மையாக இருக்கின்றது. அழகாக நற்செய்தியாளர் சொல்றார், அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விற்று போனார்கள். அவன் போய் யார்கிட்டையும் சண்டை போடல, இவனை தேடி திருடர்கள் வந்தாங்க. இதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நல்ல பாதையில் செல்லும் போது, நாம் கடவுள் மேல் பற்றுக்கொண்டு ஜீவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய காரியங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் கடவுள் அங்கும் செயல்படுவார், அங்கும் நம்மை வழிநடத்துவார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஓமையும் காணப்படுகிறது. இங்கு நாம் முதலாவதாக பார்க்கின்ற உண்மை என்ன? அவன் பயணத்தில் ஒரு குறுக்கிடுதல். இந்த குறுக்கிடுதல் என்பது அவனது உடைமை சார்ந்ததாக, அவனது தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்ததாக இருக்கிறான். அவன் எதையெல்லாம் வைத்திருக்கின்றானோ அதையெல்லாம் எடுத்துக்கொள்கின்றான். இந்த மக்களுடைய மனநிலை என்ன? அவனுடையது என்னுடையது, அவனுடையது என்னுடையது என்ற மனநிலையில் அவர்கள் அபகரித்துக் கொள்கின்றார். இந்த சூழல் சார்ந்து நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? அவனிடத்தில் இருந்ததையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவனை விட்டு சென்று விடுகின்றார். அதன் பிறகு நற்செய்தி நூல் என்ன சொல்கின்றது? அவன் பக்கமாக குரு ஒருவர் வந்தார், லேவியர் ஒருவர் வருவார். இருவரும் பார்க்கிறாங்க. இவர்கள் யார்? சமயம் சார்ந்தவர்கள், சமயத்தில் தங்களது பணிகளை நிறைவேற்றுபவர்கள், சமயத்திற்கே அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? வருகின்றார்கள், பார்க்கின்றார்கள், பக்கமாக கடந்து சென்று விடுகிறார். இன்னைக்கு நம்ம கூட என்ன பண்றோம்? பல நேரங்களில் இப்போ இன்னொரு கல்ச்சர் டெவலப் ஆயிடுச்சு, ரொம்ப மோசமான ஒரு கல்ச்சர். அங்க இருந்து பார்க்கறது கூட கிடையாது, போட்டோ எடுக்கிறது. நம்முடைய மனிதம் இப்படியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. நடப்பதை போட்டோ எடுக்கிறது, போய் உதவி செய்வோம் அல்லது அவங்களை காப்பாற்றுவோம். ஒருத்தர் அடிக்கிறாங்க, ஒருத்தர் நடக்குது, யாரும் இது பண்ண முடியாது, பண்றது கிடையாது. நம்ம இப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அது அத்தகைய வளர்ச்சி இருக்கக்கூடாது, இத்தகைய வளர்ச்சி இருக்க வேண்டும். இதுதான் மனிதம் சார்ந்தது என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்கின்றார். அங்கு குருவும் வருகின்றார், லேவியரும் வருகின்றார். இருவரும் வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றனர். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு பக்கத்தில் வந்தவர்கள் மறுபக்கமாக கடந்து செல்கின்றார். இந்த நிகழ்வை நாம் அங்கு பார்க்கின்றோம். அதன் பிறகு இன்னொரு மனிதன் வருகின்றான். அந்த மனிதனை குறித்து இங்கு சொல்லப்படுகின்ற உண்மை என்ன? அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். இவங்க ரெண்டு பேரும் சமயவாதிகள், சமயத்தில் பணிபுரிகின்றவர்கள். they are known for their own religiosity than spirituality. they are very much interested in rituals. அவங்க தங்களது சடங்குகளை சார்ந்தவர்களாக இருக்கின்றனர். இன்றைக்கு நாம் சமயம் என்று சொல்லும்போது அங்கு சடங்கு என்பதே உயர்ந்து காணப்படுகின்றது. அங்கு சமயத்தில் மனித நேயத்தோடு இருக்க வேண்டும் என்பது மறுக்கப்படுகின்றது, மறைக்கப்படுகின்றது.
இங்கு இந்த சமயவாதிகள் இப்படியாக செயல்பட்டு விடுகின்றார்கள். ஆனால் சமுதாயத்தில் ஒதுக்குப்புறத்தில் ஓரத்தில் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் வருகின்றார். அவர் என்ன செய்கின்றார்? இவன் மேல் பரிவு காட்டுகின்றார், இவன் மேல் பாசம் காட்டுகின்றார், இரக்கம் காட்டுகின்றார். இரக்கம் காட்டி அவனோடு உரையாடுகின்றார், உதவி செய்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நியாய சாஸ்திரி சட்ட வல்லுனர் கேட்ட கேள்வி என்ன? எனக்கு அடுத்து இருப்பவர் யார்? Who is my neighbor? அதற்கு அவர் பதில் சொல்வதற்கு இந்த நிகழ்வை மிகவும் அழகாக வர்ணிக்கின்றார், மிகவும் அழகாக தெளிவுபட எடுத்துரைக்கின்றார். அப்போது அந்த சமாரியர் என்ன செய்கின்றார்? தன்னால் முடிந்த உதவியை செய்கின்றார். செய்துவிட்டு என்ன சொல்கின்றார்? எங்கு கொண்டு போய் அவரை சேர்த்தால் அவருக்கு நலமாக இருக்குமோ அங்கு சேர்த்து அவர்களிடத்தில் வாக்கும் கொடுத்து விட்டு செல்கின்றார். இவன் வாழ்க்கை மறுபடியும் உருவாக்கப்பட வேண்டும். இந்த வாழ்க்கையானது உருக்குலைக்கப்பட்டாயிற்று. கடவுள் கொடுத்த உருவம் என்பது மனிதத்தால் உருக்குலைக்கப்பட்டாயிற்று. மறுபடியும் மறு உருவாக்கம் செய்யப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் செய்யுங்கள், நான் செல்கின்றேன், மற்ற தேவைகளையும் சந்திக்கின்றேன், தேவையான பண உதவியும் செய்கின்றேன் என்று சொல்கிறார். ஒருவேளை இதெல்லாம் நமக்கு தெரிந்த நிகழ்வு. ஒருவேளை நான் சற்று விளக்கமாக எடுத்துரைத்தேன். இதில் முதலாவதாக நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? இன்றைக்கு நாம் நம்முடைய அடுத்து இருப்பவரை எப்படியாக தீர்மானிக்க வேண்டும் என்றால், நாட் அக்கார்டிங் டு லா பட் அக்கார்டிங் டு லவ். சட்டத்தின் அடிப்படையில் நமக்கு அடுத்து இருப்பவரை நாம் நேசிப்பதை தவிர்த்து விட்டு சத்தியத்தின் அடிப்படையில் நமக்கு அடுத்து இருப்பவரை நேசிக்க வேண்டும். We should give much importance to love than to law. இங்கு நாம் பார்க்கின்ற குரு, லேவியர் இருவரையும் யோசித்து பாருங்கள். அவர்களுடைய ஆட்டிடியூட், அவர்களது செயல்பாடு எப்படி இருந்தது? லா, சட்டம். இங்கு சமுதாயம் சார்ந்த ஒரு கேள்வி வைக்கப்பட்டு இருக்கின்றது. எனக்கு அடுத்து இருப்பவர் யார்? நாம் போகும்போது யாரெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அவங்களாம் தான் நம்முடைய நெய்பர்ஸ். நாம் வருகின்ற பாதையில் யாரையெல்லாம் பார்க்கின்றோமோ அவங்க தான் நம்முடைய நெய்பர்ஸ். ஒருவேளை கடந்த ஒரு சில வாரத்திற்கு முன்பு நாம் சிந்தித்தோம், யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருடமாக படுத்த படுக்கையாக இருந்த மனிதன். இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திற்கு போறார். அந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கு அழகாக நற்செய்தியாளர் சொல்லுகின்றார். எருசலேமில் பண்டிகையில் கலந்து கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து பயணித்தார். அவர் பயணத்தில் அவருடைய நெய்பரை பார்க்கிறார். இந்த நெய்பர் 38 வருஷமா இப்படி இருக்கிறானே, அவனுக்கு உதவி செய்ய. இங்கு அதுதான் சொல்லப்படுகின்றது. இந்த குட் சமாரிட்டன் பேரபிள்ல நமக்கு கொடுக்கப்படுகின்ற உண்மை என்ன? நாம் எப்படி அடுத்தவரை தீர்மானிக்க வேண்டும் என்றால், நமக்கு அடுத்து இருப்பவர் யார் என்பதை உணர வேண்டும் என்றால், நாட் அக்கார்டிங் டு லா பட் அக்கார்டிங் டு லவ். யூ ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தி வேர்ட் ஆஃப் காட். ஜீசஸ் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட். இயேசுவே நமக்கு கடவுளுடைய வார்த்தை. அந்த இயேசு இந்த மண்ணில் பிறந்ததினால் அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் உதயமாகி இருக்கிறது. இன்றைக்கு அந்த வார்த்தையை புரிந்து கொண்டவர்களாக இந்த லெந்து நாட்களில் நாம் வாழ்க்கை பயணத்தை பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் நமக்கு சாம்பல் புதன் அன்று கொடுக்கப்பட்டது என்ன? கிராஸ், சிலுவை. அந்த சிலுவை நம்மை வைக்காரியஸ் சஃபரிங்குள்ள, பயங்கரமான கஷ்டத்திற்குள்ளாக வழிநடத்தும். அந்த கஷ்டத்தில் நாம் பயணிக்கும் போது நம்முடைய இஷ்டம் என்பது நிறைவேற்றப்படும். சிலுவை சுமப்பது சிகரத்தை தொடுவதற்காக. சிலுவை இன்றி சிம்மாசனம் இல்லை. இன்றைக்கு நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இந்த மனிதர்கள் செய்கின்ற உண்மை என்ன? குருவும் லேவியனும் பக்கமாய் விலகி செல்கின்றனர். அவங்க கிட்ட முக்கியமா இருந்தது என்ன? ப்ரொஃபஷனலிசம், நாட் கமிட்மெண்ட். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, நம்ம ஊழியம் செய்யறோமா அல்லது வேலை செய்யறோமா? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் இன்றைக்கு கிறிஸ்தவம் தலைக்காமல் குறைந்து கொண்டு இருப்பதற்கு, as we are facing declining state, we are giving much importance to our own professionalism than to commitment. இன்றைக்கு கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கிறிஸ்தவம் பணி சார்ந்ததல்ல, மார்க்கம் சார்ந்தது. இது சமயம் சார்ந்ததல்ல, இது சத்தியம் சார்ந்தது. இங்கு அவர் சொல்லுகின்ற உண்மை என்ன? நீங்கள் உங்களுக்கு அடுத்து இருப்பவர் அருகில் அமர்ந்திருப்பவர் அல்ல, யார் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்கள் தான் அடுத்து இருப்பவர்கள். those who are in suffering are our neighbors. அவர்களே நம்முடைய பங்காளிகள், அவர்களே நம்முடைய அயலான், அவர்களே நமக்கு அருகில் இருப்பவர். இன்றைக்கு பல நேரங்களில் we are not having such a definition about neighborhood. ஏசாமி அழகா டிஃபைன் பண்றார், அழகா தெளிவுபடுத்துறாரு. லேவியனும் வந்தான், குருவும் வந்தான். அவங்க என்ன பண்ணாங்க? சட்டத்தை பார்த்தாங்க. இந்த சவத்துக்கிட்ட போயிட்டா, இந்த சரீரத்துக்கிட்ட போயிட்டா இவன் இறந்துட்டு இருப்பான், ரத்தம் சிந்தி இருக்குது, இவனை தொட்டுட்டா என்ன ஆயிடும்? நாங்கள் செய்ய வேண்டிய பணியை செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த பேரபிள் நமக்கு முதலாவதாக சொல்லுகின்ற உண்மை என்ன? நாட் அக்கார்டிங் டு லா பட் அக்கார்டிங் டு லவ். சட்டமா சத்தியமா? சத்தியத்தின் அடிப்படையில் நாம் நம்முடைய அடுத்து இருப்பவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? அவ்வழியே
பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அந்த நிகழ்வு நமக்கு நன்றாக தெரியும். இந்த வார்த்தை நமக்கு தருகின்ற இரண்டாவது உண்மை என்னவென்றால், இங்கு நம்முடைய வாழ்க்கையில் எதன் அடிப்படையில் நாம் மனிதத்தை முக்கியப்படுத்தி, நாட் அக்கார்டிங் டு breed பட் அக்கார்டிங் டு நீட். பக்கத்தில் இருப்பவர்களா, பாதிக்கப்பட்டு இருப்பவர்களா? நம்ம என்ன பண்றோம்? breed என்ற வார்த்தையை நான் ஏன் அங்கு பயன்படுத்தினேன்னா, இன்னைக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்குறோன்னா என்ன பண்றோம்? we are very particular about the breed. ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்குறதா, பேசன்டாண்ட் வாங்குறதா, லேப்ரடா வாங்குறதா? ஏன் அந்தந்த பிரீடுக்குன்னு தனி குணங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கோம். இது நல்லா வாட்ச்ஃபுல் டாகாக இருக்கும், அதனால இது வாங்கணும். இங்கு நான் ஏன் அதை பயன்படுத்துகின்றேன் என்றால், சமாரியர் என்ற வார்த்தையை நற்செய்தியாளர் பயன்படுத்துகின்றார். அந்த சமாரியருக்கு சமுதாயத்தில் இருந்த அந்தஸ்து என்ன? யூதர்கள் இவர்களோடு சம்பந்தம் கலவாதிருந்தார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அவர்கள் எந்தவித தொடர்பும் இல்லை. அடிபட்டு இருப்பவன் யூதனாக இருக்கலாம், அடிபட்டு இருப்பவன் வேற்று மனிதனாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு உதவி செய்தவன் யார்? அவனுக்கு அடுத்து இருப்பவராக அவன் புரிந்து கொண்டது யார்? பாதிக்கப்பட்டு இருப்பவன். இன்றைக்கு பாதிக்கப்பட்டு இருப்பவர்களே நமக்கு அருகில் இருப்பவர்கள், பாதிக்கப்பட்டு இருப்பவர்களே நம்முடைய நெய்பர்ஸ். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சமாரியர் அங்கு இயேசுவால் வர்ணிக்கப்படுகின்றார். அங்கு சொல்லப்படுகின்ற உண்மை என்ன? நாட் அக்கார்டிங் டு breed பட் அக்கார்டிங் டு நீட். யார் நம்முடைய நெய்பர்னா? those who are in need, those who are in suffering, those who are in a different state of living, they are our own neighbors. நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்படி நினைக்கிறது கிடையாது. என் இடம், என் இனம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்க எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க அதனால செய்வோம். நம்ம யோசித்து பாருங்களேன், கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது நம்ம வீட்டில் நடக்கிற டிஸ்கஷன் என்ன? நம்ம பையன் கல்யாணத்துக்கு எவ்வளோ எழுதுனாங்க, நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு எவ்வளோ எழுதுனாங்க, அப்போ எதுனா மணி வேல்யூ வேறு, இப்போ எழுதுகிற மணி வேல்யூ வேறு, அதே அமௌண்ட் எழுதிடும். இதுதான் திஸ் இஸ் வாட் அவர் ஆட்டிடியூட். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? நாட் அக்கார்டிங் டு breed பட் அக்கார்டிங் டு நீட். இங்கே இயேசு கிறிஸ்து இந்த ஓமையில் அதை தான் சொல்கிறேன். மூன்றாவதாக இந்த பகுதியில் பார்க்கின்ற உண்மை என்ன? அந்த சமாரியனுடைய பயணம். 34ஆம் வசனம் வாசிங்களேன், 34, 35. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. சமாரியன் அடிபட்டு இருப்பவன் யூதனாக இருக்கலாம், யாருன்னு அவன் பார்க்கல. அவன் என்ன பண்ணுறான்? அவனை தூக்கி தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிக் கொள்கின்றான். தன்னுடைய ஊர்தியில், தன்னுடைய அந்த தான் பயணித்த அந்த விலங்கின் மேல் அவனை அமர வைத்து தாங்கிட்ட இருக்கின்ற திராட்சை ரசம் இவற்றையெல்லாம் கொண்டு அவன் சுத்தம் செய்து அவனை எங்கே சேர்க்கணுமோ அங்கே கொண்டு வந்து சாவடியில் சேர்க்கின்றான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இது எதை காட்டுது? பல நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? யாருக்காவது அடிபட்டுட்டா, என் வீட்டில் இந்த மருந்து இல்லை, அந்த மருந்து இல்லை, போய் வாங்கிட்டு வந்து தான் பண்ணணும்னு சொல்லுவோம். நம்மக்கிட்ட இருக்கிறத பயன்படுத்த நம்ம விரும்ப மாட்டோம். ஆனால் இங்கு இந்த சமாரியன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய வாகனத்தை பயன்படுத்துகின்றான், தன்னிடத்தில் இருக்கின்ற திராட்சை ரசத்தை பயன்படுத்துகிறான். திராட்சை ரசம் அவனுக்கு தேவையானது, அவனுடைய பயணத்துக்கு தேவையானது, ஆனால் அதை அவன் பகிர்ந்து கொள்கின்றான். ஒருவேளை வைனில் இருக்கின்ற அந்த மெடிக்கல் ரீசன்ஸ் ரொம்ப முக்கியமானது, இங்கு அது சுட்டி காட்டப்படுகின்றது. இன்றைக்கும் சமுதாயத்தில் ஹெர்பல்ஸ் அதிகமாக முக்கியப்படுத்தப்படுகிறது. அது மருத்துவ தனித்தன்மைகள் கொண்டதாக இருக்கின்றது. இங்கு இந்த மனிதன், இந்த சமாரியர் அழகாக செயல்படுகின்றார். எப்படி செயல்படுகிறார்? தாங்கிட்ட என்ன இருக்குதோ அதை பயன்படுத்துகிறார். மூன்றாவது உண்மை, நாட் அக்கார்டிங் டு அவைலபிலிட்டி பட் அக்கார்டிங் டு எபிலிட்டி. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது நம்மளால் எது முடியுமோ அதை செஞ்சிடணும். என்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு நம்ம சொல்லவே கூடாது. இருப்பா மறுப்பா, இங்கு மறுக்கின்ற தன்மையை மற்றவர்களை வெளிப்படுத்தி விட்டார்கள். அவன் என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் கொடுத்துட்றேன், என்னால் இது செய்ய முடியும், என்கிட்ட இது இருக்குது அதை நான் கொடுத்துட்றேன், எனக்காக நான் எடுத்து வந்தேன் அதை அவனுக்காக கொடுக்குறேன். திருடர்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அவனுடையது என்னுடையது. குருவும் லேவியருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? என்னுடையது என்னுடையது. இந்த சமாரியனுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? என்னுடையது அவனுடையது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மனநிலை, அந்த சைக்காலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியமானது. இங்கு இந்த சமாரியனை ஏன் இயேசு கிறிஸ்து ரொம்ப முக்கியப்படுத்துறாருன்னா, அவனுடையதை அவன் பகிர்ந்து கொள்கின்றான், என்னுடையது அவருடையது. கடவுள் எனக்கு கொடுத்தார், நான் அதை பகிர்ந்து கொள்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் என்ன? பல நேரங்களில் நீங்கள் யோசித்து பாருங்களேன், யாராவது நம்மளை ஊழியத்துக்கு கூப்பிட்டா நம்ம என்ன சொல்றோம்? we are not capable, we are not having such a
அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் நம்ம சொல்ற வார்த்தைகள். ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுக்கின்ற இந்த பேரபிள் என்ன சொல்லுது? உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க மற்றவர்களோட பகிர்ந்துக்கணும். வாட் இஸ் அவைலபிள், நாட் அக்கார்டிங் டு எபிலிட்டி பட் அக்கார்டிங் டு அவைலபிலிட்டி. என்ன அவைலபிளா இருக்கு? என்னால ஐ எம் நாட் ஏபிள் அப்படின்னு சொல்றோம், ஐ எம் நாட் கேபபிள்னு சொல்றோம், we are not having such a standard of living சொல்றோம். இல்ல, இருப்பதில் அருகில் இருப்பவனோடு பகிர்ந்து கொள்வது. பாதிக்கப்பட்டு இருப்பவனே அருகில் இருப்பவன். நாட் அக்கார்டிங் டு எபிலிட்டி பட் அக்கார்டிங் டு அவைலபிலிட்டி. என்ன இருக்குதோ அதை நம்ம முக்கியப்படுத்தும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு சிலுவை நம்மை இதற்காகத்தான் வழி நடத்துகின்றது. சிலுவை என்று சொல்லும்போது நம்மை இரு பக்கமும் இணைத்து கொண்டு செல்கின்ற ஒரு சின்னம் தான் அது. கடவுளோடும் நம்மை இணைக்கின்றது, சக மனிதனோடும் இணைக்கின்றது. சிலுவை என்ற சின்னத்தை குறித்து இறையியல் வல்லுநர்கள் சொல்லும்போது என்ன சொல்கின்றார்கள் என்றால், இட் இஸ் வெரி ரிலேஷன்ஷிப் ஓரியன்டட். கிராஸ் இஸ் த சிம்பிள் where you can have your own relationship with God as well as with your own fellow human என்று சொல்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையை மாத்திரம் நாம் பார்க்க அழைக்கிறோம். தயவு செய்து இந்த 40 நாட்கள், இந்த லெந்து நாட்கள் பிரத்யேகமாக நீங்கள் செலவழியும், பிரத்யேகமாக முக்கியப்படுத்துங்கள். வீண் கதைகள், வீண் வார்த்தைகள், வீண் படங்கள் இவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டு, நம்ம டிவிலேயோ எதுலேயுமே வீண் காரியங்களை தவிர்த்து விட்டு திருமறையை உற்று நோக்குங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள், அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. நீங்க யோசித்து பாருங்க, எப்பெல்லாம் நம்ம சிலுவையை பார்த்தோமோ அப்பெல்லாம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். எப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை அந்த சிலுவையின் நிழலில் இருந்ததோ அப்போது நிஜ வாழ்க்கை என்பது சிறப்பானதாக இருக்கும். அது நிழல் தான். அந்த நிழலில் நாம் நினைத்து கொண்டாலே, அந்த நிழலில் நம்மை நாமே உருவாக்கி கொண்டாலே நாம் நிஜ வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஆனால் நாம் சிலுவையை முக்கியப்படுத்துதல். சிலுவையில் இருந்தால்தான் தகரம் தங்கமாக மாற்றப்படும். சிலுவை என்பது நம்முடைய சின்னம் மாத்திரமல்ல, அகரத்தில் இருந்த நம்மை சிகரத்துக்கு வழி நடத்துகின்ற சின்னம் சிலுவை. சிலுவையின்றி சிம்மாசனம் இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்வியலில் சட்டம் முக்கியமல்ல, சத்தியமே முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் சத்தியம்தான் முக்கியம். அந்த சத்தியம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை பார்க்க வேண்டும், அதன் மூலமாக பயணிக்க வேண்டும். அது நமக்கு பலனாக இருக்கும். அத்தகைய பலனையும் பயனையும் பெற்றுக்கொள்ள கடவுள் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஓமைக்காக, சிந்தனை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். சிந்தித்த நாங்கள் எங்களது வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து சமாரியனுடைய புரிந்து கொள்ளுதலை நாங்களும் வெளிப்படுத்த நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் பற்றுறுதி அறிக்கை மூலமாக உறுதி செய்வோம். அனைவரும் எழுந்து நின்று சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பசுத்தாவினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவின் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பிரசபையும் பசுவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு இரங்கல் செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நம்முடைய ஆலயத்தில் பணிபுரிந்த அருள் திரு சுரேஷ் திலக் அவர்களது தாயார் திருமதி நவமணி அவர்கள் கடந்த நாட்களில் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார்கள். அவர்களது ஆத்மா சாந்தி அடையவும் குடும்பத்தினருக்காக நாம் ஜெபிக்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி இறைவனிடம் மன்றாடுவோம். ஒரு நிமிட அமைதிக்கு பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, மரணத்தை வென்ற மாவேந்தரே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். ஆண்டவரே, மனிதனுக்கு மரணத்திற்கு பின்
நீர் மேலான வாழ்க்கையை வைத்திருக்கின்றீர் என்பதை இந்த மண்ணில் நீர் உறுதிப்படுத்தினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் தந்தையே, திருமதி நவமணி அம்மையார் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அவர்களுக்கு நீர் கொடுத்த காலகட்டங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அந்த காலகட்டங்களில் அவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய அன்பில் திளைத்து தங்களது குடும்ப வாழ்க்கை பயணிக்க நீர் அவர்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இப்போதும் குடும்பத்தினரை உம்முடைய திருக்கரங்களை நாங்கள் கொண்டு வருகின்றோம். அவர்களது பிள்ளைகள், மருமக்கள், பேர குழந்தைகள், உடன் பிறந்தோர், உறவின் பிள்ளைகள் அனைவருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய சமாதானம், உம்முடைய உள்ளத்தின் அமைதி என்பது அவர்களுக்கு அருளப்பட நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, துயரத்திலும் துக்கத்திலும் மன சஞ்சலத்திலும் இருக்கின்ற குடும்பத்தினரை நீர் உம்முடைய காயப்பட்ட கரங்களினால் தொட்டு ஆறுதல் படுத்தும்படியாகவும், உலகம் தர முடியாத, எந்த மனிதனும் எடுத்து போட முடியாத உள்ளத்தின் அமைதியை நீர் அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். எங்களது ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர், எங்களது தாயார் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசித்தார்கள், அவரோடு பயணித்தார்கள், இப்போது அவர்களோடு இருக்கின்றார்கள் என்ற உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டு குடும்பத்தினர் தங்களது பயணத்தில் ஆறுதலையும் உள்ளத்தில் அமைதியையும் சமாதானத்தையும் சுவைக்க நீர் அருள் தாரும். குறிப்பாக உம்முடைய பணியில் இருக்கின்ற உம்முடைய அடியாரை உம்முடைய திருக்கரங்களை நாங்கள் ஒப்படைக்கின்றோம். அவரையும் அவரது குடும்பத்தினரையும் நீர் தொடர்ந்து ஆட்கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் அனைவருக்கும் நீர் கொடுத்திருக்கின்ற உரைகள் உம்முடைய உயிர்த்தெழுதல், அந்த உயிர்த்தெழுதலை அவர்களும் பற்றி பிடித்து கொண்டு தொடர்ந்து வாழ்க்கை பயணத்தை பயணிக்கவும் உம்முடைய திருப்பெயரை உயர்த்தவும் அருள் தாரும். ஆண்டவரே, குடும்பத்தினரை உம்முடைய காயப்பட்ட கரங்களினால் தொடும்படியாகவும் அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அவர்களது நல்ல வாழ்க்கையை அவர்கள் அறிந்தவர்களாக, அவர்களது அமைதியான வாழ்க்கையை அறிந்தவர்களாக, அனுபவித்தவர்களாக அவர்களும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த நீர் அருள் தாரும். இப்படியாக அருமையான குடும்பத்தின் உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தில் அமைதியும் சமாதானத்தையும் ஆறுதலையும் தந்து நீர் தாமை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். காணிக்கை பாடலாக நாம் அனைவரும் நின்றவனமாக கீர்த்தனைகளில் 142வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 142.
ஜெபம் செய்வோம். நம்முடைய குடும்ப ஜெபத்திற்கு பிறகு பெண்களை சங்கத்தினர் நம்மை தொடர்ந்து உலக ஜெப நாள் சார்ந்து ஜெபங்களில் நம்மை வழிநடத்துவார்கள். இப்போது நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி இறைவனிடம் மன்றாடுவோம். நம்முடைய குடும்ப ஜெபத்தை அனைவருமாக சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் இடைவெளே. ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். உலக பெண்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 8ஆம் நாள் உலக பெண்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் எல்லா பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் உரிமையும் சமத்துவமும் அதிகாரமும் அளித்தல் என்பதாகும். திருச்சபையாக நாம் சமத்துவம், உரிமை, அதிகாரம் பெண்களுக்கு அளிப்பவர்களாக மாற வேண்டும். சிறப்பாக உலக பெண்கள் தினத்தில் பெண்களை வாழ்த்துங்கள், போற்றுங்கள், கொண்டாடுங்கள். பெண்கள் அனைவருக்கும் உலக பெண்கள் தின வாழ்த்தினை பேராய பெண்கள் வாரியத்தின் வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு மன்றாட்டுக்கள். ஆண்டவர் என்னை தம் அன்பராக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும்போது அவர் எனக்கு செவிசாய்க்கின்றார். இந்த உலக இறைவேண்டல் நாளில் இணைந்து மன்றாடுவோம். இந்த ஜெப வேளையிலே கடவுளுடைய சமூகத்திற்கு வர நம் இருதயங்களை ஆயத்தப்படுத்துவோம். நாம் ஜெபிக்கும் போது கடவுளுடனான நமது உறவு ஆழமாகின்றது. கடவுளுடனான நமது உறவு ஆழப்படுத்தப்படும் போது கடவுளின் அனைத்து படைப்புகளுடனும் நாம் ஒன்றிணைந்தவர்களாக மாறுகின்றோம். கடவுளுக்கு நமது இருதயங்களையும் ஆவியையும் திறப்போம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்களை அறிந்த கடவுளே, எங்களோடு இருக்கின்ற கடவுளே, எங்களை உருவாக்கிய கடவுளே, உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மகிமை நிறைந்த கடவுளே, நாங்கள் உமக்கு முன்பாக பிரமிப்புடன் நிற்கின்றோம். நீரே இந்த உலகம் அனைத்தையும் படைத்த ஆண்டவராக இருக்கின்றபடியினாலே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். அழகான கூக் தீவுகளையும் அதன் வளமான நிலங்களையும் மலைகளையும் பெருங்கடல்களையும் உருவாக்கியவர் நீர். மேலும் மனிதர்களாகிய எங்களை உம்முடைய சாயலில் உருவாக்கினீர். இந்த படைப்புகள் அனைத்தும் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. எங்களை அறிந்த கடவுளே, எங்களோடு இருக்கின்ற கடவுளே, உம்மை உருவாக்கிய கடவுளே, உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சொல்லிடுவா. உண்மையுள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் எங்களை பராமரிக்கும் உமது அன்பிற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு ஏற்படும் பயத்திலும் பதட்டத்திலும் மனசோர்விலும் விருத்தியிலும் நீர் எங்களோடு இருந்து எதிர்காலத்தை பற்றிய பயம், பொருளாதார பற்றாக்குறையா ஆகியவற்றை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்துள்ளீர். புயல், சுனாமி, காட்டுத்தீ, பூகம்பம் ஆகிய இயற்கை பேரழிவுகளின் போது நீர் எங்களோடு இருந்தீர். பலரை உடலளவிலும் மனதளவிலும் பாதித்த கொரோனா தொற்றிலிருந்தும் நீர் எங்களை பாதுகாத்தீர். எங்களை அறிந்த கடவுளே, எங்களோடு இருக்கின்ற கடவுளே, எங்களை உருவாக்கிய கடவுளே, உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வல்லமை வாய்ந்த அகில உலக ஜெபத்தின இயக்கத்தை நடத்தும் பெண்கள் அனைவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அனைவரும் எங்களை அறிந்த கடவுளே, எங்களோடு இருக்கின்ற கடவுளே, எங்களை உருவாக்கிய கடவுளே, உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, வார்த்தையிலும் செய்கையிலும் சிந்தையிலும் நாங்கள் செய்த பாவங்களை நீர் மன்னிக்கும்படியாக தாழ்ந்த இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கின்றோம். எங்களை சுற்றி உள்ளவர்களை அன்பற்ற இரக்கமற்ற வார்த்தைகளினால் காயப்படுத்தி இருக்கின்றோம். அவர்களும் உம்மாலே அற்புதமாக படைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து அவர்களை புறக்கணித்தோம்.
அழகான உமது படைப்பை நாங்கள் பராமரிக்காமல் கடலையும் சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்துகின்றோம். எங்கள் பெருமையினாலும் தைரியமின்மையினாலும் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இழப்பை ஏற்படுத்துகின்றோம். இவை அனைத்தும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அன்பையும் நாங்கள் இழந்தும் போகும்படியாக செய்கின்றது. அனைவரும் சேர்ந்து சொல்வோம். எங்களை அறிந்த கடவுளே, எங்களோடு இருக்கின்ற கடவுளே, எங்களை உருவாக்கிய கடவுளே, உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் ஏக்கங்களை கேட்டருளும். உம்முடைய குணநலனையும் சாயலையும் எங்களுக்குள் மறு உருவாக்கம் செய்யும். எங்களது தெய்வீக அழகை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் எங்கள் ஆவிக்குரிய கண்களையும் மனதையும் திறந்தருளும். இந்த அழகை மற்றவர்களிடத்திற்கு நாங்கள் கொண்டு செல்ல எங்களை ஊக்குவியும். ஒவ்வொருடைய தெய்வீக அழகை நாங்கள் கனப்படுத்தவும், நீர் உருவாக்கிய ஒவ்வொரு மனிதனையும் ஊக்குவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் சந்திக்கின்ற எல்லா சூழலிலும் ஞானமுள்ள ஆண்டவராக, அப்பொறுமையுள்ள ஆசிரியராக எப்போதும் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அன்புள்ள ஆவியானவரே, இந்த உலகம் அனைத்திற்கும் உம்முடைய அன்பை நாங்கள் பிரதிபலிக்க உம்முடைய அரவணைப்பு எங்களுக்கு தேவை. அனைவரும் சேர்ந்து சொல்வோம். எங்களை அறிந்த கடவுளே, எங்களோடு இருக்கின்ற கடவுளே, எங்களை உருவாக்கிய கடவுளே, உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஞானமுள்ள ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போதெல்லாம் உண்மையோடு இருக்கும்படியாக அவர்களது இருதயத்தையும் மனதையும் நீர் வழிநடத்தும். எங்களது தேசத்தின் ஒற்றுமைக்கும் சமாதானத்துக்கும் நேராக வழிநடத்த உதவுகின்ற தரிசனத்தினால் அவர்களை ஆசீர்வதித்து ஊக்குவியும். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்களை அறிந்த கடவுளே, எங்களோடு இருக்கின்ற கடவுளே, எங்களை உருவாக்கிய கடவுளே, உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் சமுதாயத்தில் துன்பப்படுகின்ற பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வயது முதிர்ந்த பெண்கள் மரியாதையோடும் கனத்தோடும் வாழ்வதற்கு ஏற்ற சூழலை உருவாக்கும் நம்பிக்கையுள்ள எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளும் விதமாக எங்கள் இளம் பெண்களுக்கு கல்வி அறிவையும் விருப்பத்தையும் தரிசனத்தையும் தாரும். வீட்டில் வன்முறையை அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்து பெண்களுக்கும் பலத்தையும் தைரியத்தையும் பொறுமையையும் தாரும். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்களை அறிந்த கடவுளே, எங்களோடு இருக்கின்ற கடவுளே, எங்களை உருவாக்கிய கடவுளே, உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். சுகமளிக்கும் ஆண்டவரே, ஆரோக்கியமான வாழ்வை எங்களுக்கு தாரும். இதய நோய், நீரிழிவு நோய், புற்றுநோய் போன்ற நோய்களிலிருந்து எங்கள் சரீரத்தை சுகப்படுத்தும். மனதளவில் ஏற்படுகின்ற பாதிப்பில் இருந்து விடுதலை அருளி உணர்ச்சிகளில் ஏற்படுகின்ற காயங்களை குணப்படுத்தும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்வை பாதிக்கின்ற சுயநலம் மற்றும் பேராசை ஆகியவற்றிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். எங்களை அறிந்த கடவுளே, எங்களோடு இருக்கின்ற கடவுளே, எங்களை உருவாக்கிய கடவுளே, உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, ஜெபத்தில் நாங்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க அகில உலக ஜெப தின இயக்கத்துக்கு உதவி செய்யும். தேவையுள்ளவர்களை ஆதரிக்கவும் அன்பு செலுத்தவும் எங்களை பலப்படுத்தும். உம்மாலே உருவாக்கப்பட்ட அனைவரையும் கனமாய் நடத்த எங்களுக்கு உதவி செய்யும். அப்பொழுது அவர்கள் தாங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், பராமரிக்கப்பட வேண்டியவர்கள், மதிப்பு மிக்கவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வார்கள் என்பதே. ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருப்போம். முதல் வெள்ளி ஆராதனையில் பங்கு பெற்றுவிட்டோம். இந்த நாளிலும் நாம் பெற்றுக்கொண்ட வார்த்தைக்காக இறைவனுடைய சமூகத்தில் நன்றியை தெரிவிப்போம். நன்றி செலுத்துதல் என்பது நன்றியுடன் வாழுதல் என்பதாக புரிதல் வேண்டும். அத்தகைய புரிதலோடும் இந்த நாளில் நாம் நம்மையே இறைவனுக்கென்று அர்ப்பணிப்போம். அன்பின் தந்தையே, தவ காலங்களை நீர் எங்களுக்கு அருட்கொடையாக கொடுத்திருக்கின்றீர் என்பதை சிந்திக்க நீர் கொடுத்த தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதுவரையிலும் மனம் திரும்பாமல் உம்மை நோக்கி பார்க்காமல் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் நாங்கள் ஜீவித்திருப்போமே என்றால்
இந்த நாளில் நாங்கள் உருக்கமாக உம்முடைய சமூகத்தில் எங்களை இணைத்துக் கொள்கின்றோம். எங்களது உருக்கத்தை நீர் பார்க்கும்படியாகவும் அந்த நெருக்கத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, காலங்களை நாங்கள் வீணடிக்காமல் கருத்துடனும் கண்ணியத்துடனும் நாங்கள் ஜீவிக்க அருள் தாரும். ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் உம்முடைய திருவுள சித்தத்தை தொடர்ந்து நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய திருவுள சித்தம் என்பது எல்லா துறைகளிலும், எல்லா கோணங்களிலும், எல்லா விதங்களிலும், எல்லா முறைகளிலும் வெளிப்படுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வர தடைப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கும் இந்த தவக்காலங்களை நீர் ஆசிரித்தாரும். தவக்காலங்களின் வழி நடத்துதலை அவர்கள் பெற்றுக்கொண்டு உம்மில் திளைக்கவும் உம்மில் வளரவும் ஒரு மறுமலர்ச்சி அவர்கள் வாழ்க்கையில் சுவைக்கும் அருள் தாரும். அன்பின் தந்தை, இப்போதும் உம்முடைய திருப்பணிக்கென்று நாங்கள் அர்ப்பணித்திருக்கின்ற காணிக்கை நீர் ஏற்று ஆசீர்வதித்து அங்கீகரித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் எங்களையே உமக்கென்று அர்ப்பணிக்கவும் அருள் தாரும். இரவிலும் நீர் எங்களோடு கூடரும் நல்ல நித்திரை தாரும். காலையில் எழுந்திருக்கவும் எங்களது பணிகளையும் பயணங்களையும் நாங்கள் தொடரவும் அருள் தாரும். ஆண்டவரே, உலகத்திற்குள்ளாக செல்ல இருக்கின்றோம். உலகத்தில் இருந்தாலும் நாங்கள் உமக்குரியவர்களாக ஜீவிக்க அருள் தாரும். எங்களது விண்ணப்பங்கள், தேவைகள், அவசியங்கள், வேண்டுதல்கள் அனைத்தையும் உம்முடைய திருக்கரங்களை நாங்கள் ஒப்படைக்கின்றோம். நீர் தாமே அனைத்திற்கும் விடை தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு நிறைவாக பாமாலைகளில் 88வது பாடலை பாடுவோம். ஜப நிலையில் நாம் இந்த பாடலை பாட வேண்டும். ஆகவே எழுந்து நின்றாலும் ஜப நிலையில் இருக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். 88வது பாடல்.